குட் மார்னிங். நான் ஆல்ரெடி கார்ட் ஷஃபிள் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஷஃபிள் பண்ணும்போது இந்த கார்ட் வந்ததுனால இந்த கார்டு எடுத்துட்டேன் நான். மாயுக சக்தி. ஓகே, ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்த சேனல் மெசேஜ், நாக் தேவதாவோட ஒரு இமேஜ் தெரிஞ்சது. அந்த மாதிரி நாக் தேவதா தெரிஞ்சது. அதே சமயத்து சர்பண்ட், நெக்ஸ்ட் ஒரு ஏதோ ஒன்று வந்துட்டு ஹேங் ஆகிட்டு இருந்த மாதிரி நாக் தேவதாவோட டெம்பிளில். மேபி இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாக் தேவதாவோட டெம்பிளில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவங்களுடைய ஒரு மன நிம்மதிக்காகவும் சில விஷயங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்க்காகவும் வந்துட்டு ஒயிட் கிளாத் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைக் பியூரிட்டி, இன்னர் பீஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு 011 சிக்னிஃபிகன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பாத்தில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். அந்த விஷயங்கள் நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்க்காக, உங்களுடைய இன்னர் பீஸ்க்காக, சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எனக்கு ரொம்ப ஒரு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. எனர்ஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எனர்ஜி மேபி பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் வந்துட்டு வந்த ஒரு சோசன் ஒன்ஸ், அந்த மாதிரியான பர்சன்ஸாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கீங்க. மேபி சில பேர் இப்போ தான் ஸ்டார்டிங்கே ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கலாம். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு அலைன்மெண்ட்காக நீங்கள் இப்போ தான் கிளாஸே ஜாயின் பண்ணியிருக்கலாம், பிகினர்ஸ். சில பேர் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு தவறான ஒரு விஷயம் சில பேருக்கு நடுவில் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறீங்க, நிறைய மனக்குழப்பம், நிறைய வந்துட்டு லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயமும் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். அப்படி கிடையாது. பர்சனல் லைஃப்ன்றது வேறு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது வேறு. அதுவும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கலாம். விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். எந்த விதத்தில் நீங்கள் வந்துட்டு அதில் இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வெளியில் வரணுன்றதை கற்றுக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டினா நீங்கள் வந்துட்டு ஒரு செயிண்ட்டாக தான் போகணும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியை விட்டுட்டு விலகணும், ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வெளில வரணும், அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு அந்த லைஃப்லேயே இருந்துட்டு நீங்கள் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணலாம். இதுக்கு மெயின் ஒரே ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் என்னென்னா உங்களுடைய நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்கிற பக்தி. இது ரெண்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், எந்த ஒரு பர்சனல் இஷ்யூஸ் உங்கள் லைஃப்பில் போய்ட்டுருக்கு, எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு இப்போது பேலன்ஸ் பண்ணணுமா, பர்சனல் லைஃப் இது பேலன்ஸ் பண்ணணுமா, இந்த விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு அடுத்த லெவல் போகணுமா, ஸ்பிரிச்சுவல் பற்றி இன்னும் அதிக நாலேஜ் தேவையா, உங்களுக்கு அதிகமாக கற்றுக்கணுமா, புரிஞ்சிக்கணுமா, அந்த விஷயங்களுக்காக வந்துட்டு நீங்கள் வெளியில் தேட வேண்டாம். ஒன்ஸ் உங்கள் மைண்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத் நான் சூஸ் பண்ணுறேன், இந்த உலகத்தில் இருக்க மற்ற விஷயங்களை விட எனக்கு என்னோடய கடவுள் சொல்கிற விஷயங்கள், என்னோடய கடவுள் காட்டுற பாதை எனக்கு தேவை, எனக்கு முக்கியம், நான் வந்துட்டு அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு முன்னேறேன்னு சொல்லிவிட்டு, எப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மன நிம்மதிக்காக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, தானாகவே உங்களுக்கு வழிகள் வந்துடும். இதுக்காக நீங்கள் தனியாக குரு தேடணும்னு கூட அவசியம் கிடையாது. சில பேர் தேடுவாங்க, நல்ல குரு வேணும், குரு தேடுவாங்க, நல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தேவைன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுவீங்க, கன்சல்ட் பண்ணுவீங்க, இல்லை கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுளே குருவாக இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணில் காட்டுவாங்க. இது பர்சனலி யாருக்கோ இந்த மெசேஜ் சொல்லணும்னு சொல்லியிருக்கு, அதனால எனக்கு சொல்ல வைக்கிறாங்க. எப்போவுமே என்னோடய மெசேஜஸ் இந்த சேனலில் நீங்கள் வரீங்கன்னா blank மைண்ட்
மைண்டில் எதுவும் எடுத்துகிட்டு வராதீங்க. பாசிட்டிவான தாட் மட்டுமே இருங்க. இன்கேஸ் உங்களால் பாசிட்டிவான தாட்ஸ் கூட உங்களால் எடுத்துகிட்டு வர முடியல, அமைதியாக இருங்க. கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அமைதியாக இருங்க. எந்த வித ஒரு மனசுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷனோட உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் புரியாது. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய ரீடிங் உடனே புரிகிற மாதிரி இருக்காது. சரியா? ஏன்னா டிஃப்ரெண்ட் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் எந்த விதத்தில் நான் சில மெசேஜஸ் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு சில பேருக்கு புதுசாக வரவங்க புலம்பலாக இருக்கும். ஏன்னா புலம்பல் கிடையாது, அது உங்களுக்கான மெசேஜ். நான் சொல்கிறேன் மெசேஜை தான் நான் சொல்கிறேன். நான் நார்மல் டேரோ ரீடர் கிடையாது, நான் சைக்கிக். ஸோ நான் என்னோடய மெசேஜ் டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் என்னோடய ரீடிங்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? உங்களுக்கான மெசேஜ்னால் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இல்லை. ஓகே, ஏதாவது ஒன்று மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மெசேஜஸை. என்னோடய ரீடிங்ஸ் எப்போவுமே மற்ற ரீடிங்ஸ் மாதிரி இருக்கணும், மற்ற சேனல்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய ரீடிங்ஸ் டிஃப்ரெண்ட். என்னோட என்னமோ நான் எப்படி நான் சொல்லணுமோ அப்படி தான் மெசேஜஸ் நான் உங்களுக்கு கன்வே பண்ண முடியும். சரியா? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இன்னர் பீஸ். ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்பில் என்னதான் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் சில விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி சில விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஒரு கடவுள் காட்டின பாதைக்கு நீங்கள் கரெக்டாக வந்திருக்கலாம், இல்லை வந்துகிட்டே இருக்கலாம் ஆன் தி வே. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு இங்கே இருக்குது. மெயினாக நாக் தேவதா, சர்பண்ட், அவங்க எனர்ஜி இருக்குது. லார்ட் சிவா கனெக்ட் ஆகலாம். லார்ட் சிவாவோட ஃபேமஸ் சொல்ல முடியாது, ரொம்ப பிடிச்ச ஒரு சர்பண்ட் நேம் வாசுகியா, ரைட்? யாருக்குன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் லார்ட் சிவாவோட நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது கரெக்டாக நினைக்கிறேன். வாசுகி அதுதான் நினைக்கிறேன். அவங்களோட லார்ட் சிவாவோட ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு சர்பண்ட் நாகதேவதா. 9 வித நாகதேவதா இருக்கிறதா நினைக்கிறேன் நான். 9 என்ற நம்பர் ஒரு எண்ட், ஒரு விஷயங்களை முடிக்கிறது. சில பேர் நாகதேவதா அவங்க வழிபடுறாங்கன்னா ஏதோ சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்காகவும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஹையர் லெவல் போகிறதுக்காகவும் சில பேர் நாகதேவதாவோட பிளஸ்ஸிங்ஸ்க்காக, சில பேர் மன நிம்மதிக்காக, லைக் ஆல்ரெடி சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணுறதா இருக்கலாம். எனக்கு சேனலான மெசேஜ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? Lord Shiva, life and death. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில். உங்களுக்கு மா யுக சக்தி உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்சைட் சில விஷயங்களும் உங்களை கைடன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கலாம். உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அளவற்ற சில நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கலாம். அளவற்ற நாலேஜ் இல்லை, உங்களுடைய நாலேஜ் சில பேர் உங்களை ஸ்பிரிச்சுவல் நாலேஜை எப்படி நீங்கள் சில கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கலாம். கிஃப்ட் சொல்கிறத விட பிளெஸ்ஸிங் சொல்லலாம். அந்த பிளெஸ்ஸிங்கை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர்றது, ஒரு அளவு மீறின ஒரு விஷயத்தை எப்படி கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு மா யுக சக்தி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு ட்ரெயின் பண்ணுறதா, ஓகே, ட்ரெயின் பண்ணு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா இருக்கலாம். என்னோட டீ ஆறி போயிடுச்சு. மேபி இது கூட சிக்னிஃபிகண்ட் சைனாக இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆறி போன சில விஷயங்களை கொஞ்சம் சூடேற்றத்துக்காக மா யுக சக்தி நாகதேவதாவோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் சில விஷயங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணணும். அந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணால் தான் பண்ணுற மாதிரி இருக்கீங்க சில பேர் சில விஷயங்களை. இது லேசினஸ் சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் உங்களை அந்த புஷ் அந்த பட்டன் தேவைப்படுது. யாராவது உங்களை அந்த புஷ் பண்ணால் தான் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறதா இருக்கலாம். இல்லை சில விஷயங்கள் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதா இருக்கலாம். நீங்கள் இது தேவைன்ற மாதிரி அந்த சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சம் க்ளீனிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எந்த சேனலில் தெரியாது. க்ளீனிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபோக்கஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நீங்கள் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி இருக்க இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி இருக்குது. ஃபோக்கஸ் அதிகம் தேவை. சில பேர் மேபி நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் இந்த மெசேஜ், நீங்கள் வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு சாபம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை. நீங்கள் சபிக்கப்பட்டவங்களும் கிடையாது, உங்கள் மேலே எந்த ஒரு கர்ஸும் கிடையாது, எந்த சாபமும் கிடையாது. உங்களுடைய மைண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கர்ஸ் இருந்தாலோ, சாபம் ஏதாவது உங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷன் ஃபேமிலி இருந்தாலோ, அதை உடைக்க பிறந்தவங்க தான் நீங்கள். நீங்கள் என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம், மேன் ஆர் உமன், என்ன ஏஜ் அதை பற்றி இல்லை. நீங்கள் 60 வயசு, 40 வயசு, 70 வயசு, 80 வயசு, என்ன ஏஜ். இன்கேஸ் நீங்கள் 18 இயர்ஸ், 16, 14, சில பேர் 5 இயர்ஸ், இப்போ தான் சின்ன ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை உங்களுடைய ஃபேமிலி கர்ஸ் உடைக்க பிறந்தவங்களாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 70, 40, என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம், 35, 38. நீங்கள் வந்துட்டு லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு நிறைய கஷ்டம் பார்த்துருக்கலாம். டெய்லி லைஃப்பில் கஷ்டம், லைஃபே ஒரு கஷ்டம், 12 சிக்னிஃபிகன்ஸ் கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். உங்கள் ஃபேமிலி வந்துட்டு பிரேக் ஆகிருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கலாம், எந்த ஒரு நல்ல காரியமும் உங்கள் லைஃப்பில் நடக்காது. நீங்கள் மற்றவங்க லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்போது அந்த நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கும், எனக்கு ஏன் இப்படி, என்னோடய லைஃப்லேயே சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக இல்லை, நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லை, எனக்கு ஏன் இப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன விஷயங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்ற விஷயங்கள் நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. மேபி சில பேருக்கு தெரியும் கடவுள் நம்மளை வந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது, ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கடவுள் மேலே உங்களுடைய பக்தி குறையுது, கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மெசேஜ் ரெசனேட் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை சரி பண்ணால் தான் உங்களால் அடுத்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும், உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரியா? நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் என்னோடய லைஃப்பில் எப்படி இருக்குது, என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே இப்படியே போகுது, ஏதோ சாபம் இருக்குது போல் இருக்குது, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல் இருக்குது, இப்படியே நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை நினச்சிட்டே தான் இருக்கணும். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும்? அதுக்காக ஷார்ட்கட்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. வேறு யாரையாவது பார்த்து நான் அதை உடைக்க போகிறேன், கர்ஸ் இது பண்ண போகிறேன், நான் வந்துட்டு இதெல்லாம் பூஜை பண்ணி இல்லை, இதனால சரியாகாது. உங்களுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு வாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஒரு பியூரிட்டி, கடவுள் மேலே இருக்கிற அந்த ஒரு பக்தி, அந்த பியூரிட்டி, அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வாங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். லேட்டாக ஆனாலும் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சீக்கிரத்துலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன தான் எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு எந்த ஒரு பண்ணிட்டாங்களோ, இல்லை ஏதோ ஒரு ஜென்ரேஷன் கர்ஸ் இருக்குது, சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதுல எது இருக்குது, எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. எந்த விஷயத்தையுமே என்ன சொல்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஒரு தேவையில்லாத விஷயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் குறைக்கணுன்ற மாதிரி இருக்குது. கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை வீணாகாது. உங்கள் ஃபோக்கஸ் கண்டிப்பாக தேவை, லைஃப்பில் ஃபோக்கஸ் தேவை. மா சரஸ்வதி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கோடஸ்.
சரஸ்வதி அவங்க எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறதா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது உங்கள் லைஃப்பில். நிறைய விஷயங்கள் சேஞ்சுக்காக ஃபோக்கஸ் தேவை. இந்த கார்டு எடுக்க சொல்கிறாங்க, இந்த கார்டு எடுத்துகிறோம். ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதா, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதா இருக்கலாம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வீட்லேயே இங்கே போகிறதா இருக்கலாம். இல்லைன்னா இன்விடேஷன் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஏதாவது வளகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டி. உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ளீன் ஒரு ஸ்லேட் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு க்ளீனாக இருக்கணும் உங்களுடைய மைண்ட். அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குற சைன் டிவைன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபோக்கஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே, ரேண்டம் மெசேஜஸ் சொல்லிகிட்ருக்கேன். யாருக்கு சேனலான மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. ரீடிங் புரியலைன்னா திரும்ப நீங்கள் எப்போ மைண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் திரும்ப ரீடிங் பாருங்கள். அது 1 year ஆனாலும் சரி, 3 months, 6 months, 2 months, நெக்ஸ்ட் வீக், 2 weeks கழிச்சு, 3 weeks கழிச்சு தானாகவே உங்களுக்கு இந்த ரீடிங், இந்த மெசேஜ் உங்கள் முன்னாடி வரும்போது நீங்கள் கிளிக் பண்ணி அந்த மெசேஜ் மைண்ட் ஃப்ரீயாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் புரியும். நீங்கள் இந்த மெசேஜுக்கான தகுதியான பர்சன்ஸ், கடவுளோட சோசன் வந்தால் கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும். உடனே இல்லைனாலும் லேட்டாக புரியும். ஓகே, Eight of Hearts, 2 of Coins, 2. கண்டிப்பாக ஆக்ஷன் தான் தேவைப்படுது. இந்த இடத்துல ஆக்ஷன் தேவைப்படுது. சில சொன்ன விஷயங்களை எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஆக்ஷன் தேவைப்படுதுன்னு கண்டிப்பாக யாருக்கும் சில பேருக்கு வந்து ரைட் சைட் கண்ணு வந்துட்டு துடிக்கிற மாதிரி இருக்கலாம். உடனே சடனாக மேபி இந்த மெசேஜ் பார்க்கும்போது துடிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை சில பேருக்கு இந்த மெசேஜ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை இதுக்கு முன்னாடி யாருக்கா துடிச்சிட்டு இருந்திருக்கலாம் இந்த கண்ணு ரைட் சைடு. இது உங்களுடைய கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். கண்ணு துடிக்கிறது ரைட் சைட் சடனாக தான் துடிக்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. இது உங்களுக்கான டீப்பாக உங்களுக்கான மெசேஜ், கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ். ஓகே, சக்ராஸ் அலைன்மெண்ட் டன். சக்ராஸ் அலைன்மெண்ட் டன். ஆரா க்ளீன் டன். இல்லை நீங்கள் அதை டன்னு பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து மாயுக சக்தி டன் சொல்லி அதை டன் பண்ணுற மாதிரி இருக்குது, க்ளீன் பண்ணுற மாதிரி. உங்கள் சைட் நீங்களும் சில மெடிடேஷன்ஸ் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வர மெடிடேஷனில் பண்ணும்போது இன்னும் நிறைய மெசேஜுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மைண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காரும்போது டிவைன் சொல்கிற சைன்ஸ் மெசேஜஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. ப்ரொடெக்ஷன் நீங்கள் நாக தேவதா இன்கேஸ் நீங்கள் வழிபடுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் 100,000% உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். ஃபோக்கஸ், நம்பிக்கை, பொறுமை. ஓகே, அந்த விஷயம் பண்ண முடியாதா? அதுதானே கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கேட்கலையே உங்ககிட்ட. அதுதான் கேட்குறாங்க. அது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே,
கண்டிப்பாக சில்ட்ரன் ஆஃப் த வாய்ஸ் டிவைன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிவைன் சைல்ட், chosen ones, the lovers, two of pentacles, two of coins தான் pentacles, two of coins, two of lovers. கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும் உங்களுக்கு கடவுளுக்கு. யூ ஆர் chosen ones. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ கஷ்டங்கள், இன்னும் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு முன்ன உங்களுக்கு இல்லாத ஒரு சில தைரியம், சில சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் வந்திருக்கு. கண்டிப்பாக வரலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்திருக்கு. The great one of the night of time, யூனிவர்ஸ் சயின்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நார்த் நோட், டாரஸ், சன்சைன், நிறைய புது விஷயங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. தேவையில்லாத விஷயங்களை அறுத்து தூக்கி போடுறது, நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வருது. இதுக்கான விஷயங்கள் தான் யூனிவர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணாமல் இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சில விஷயங்கள் பர்சனலி உங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர், சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை நீங்கள் க்ளீன் பண்ணணும், ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, மேபி எல்லா மெசேஜ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற மெசேஜஸ் நிறைய நாலேஜ் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. லிப்ரா நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 222 சிக்னிஃபிகண்ட், 444 சிக்னிஃபிகண்ட், 555 1010 11 777 0101 2014 யாருக்கான சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 2014 29 மேபி ஜூலையில் நாக பஞ்சமி எப்போ வந்தது? நாக பஞ்சமி ஜூலை 29க்கா? 29 செக் பண்ணுறேன். 29 நினைக்கிறேன் நாக பஞ்சமி. அந்த டைமில் அது மேபி நீங்கள் ஆஃபர் பண்ணி வந்திருக்கலாம் நாக் தேவதாக்கு. இல்லை நீங்கள் அந்த ப்ரேயர்ஸ் ஏதாவது நீங்கள் தேவதாக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க வந்துட்டு உங்களுக்கு சில மெசேஜஸ் சயின்ஸ் கொடுத்துருக்கலாம், உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் என்ன மாதிரி ஒரு மீடியம் நான் இங்கே மீடியமாக உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த மெசேஜஸ் கன்வே பண்ணுறதா இருக்குதான். ஓகே, மேபி உங்களுக்கு இப்போ அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம். கண்டிப்பாக நாக் தேவதா கண்டிப்பாக பாருங்க. நாக் தேவதா. ஓகே, உங்கள் லைஃப்பில் பைண்ட் ஆகியிருக்கிற என்ன விதமான கர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை வந்துட்டு லைஃப்பில் வந்து மூவ் பண்ண விடாமல் உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிற, உங்களை முன்னேற்றம் எடுத்துகிட்டு வராமல் தடுத்துருக்கிற விஷயங்களை நாக் தேவதா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள்லேருந்து வெளில வரத்துக்காக. ஓகே, இதான் இன்றைக்கான மெசேஜஸ். எல்லாருக்கும் ரெசனேட் ஆகியிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணணும். பண்ணாதவங்க ஹைப் ப்ரெஸ் பண்ணுங்கள். சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் நான், வேறு வழி இல்லை. நியூ சேனல் ரெட் ஏஞ்சல் பார்க்காதவங்க நியூ சேனல்லையும் மெசேஜஸ் இருக்குது. இன்றைக்கி நியூ சேனல்லையும் மெசேஜ் வரும், வீடியோ வரும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நியூ சேனல்லையும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்லையும் லைக் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய லவ் நீங்கள் காட்டுறீங்க எனக்கு, லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுடைய லவ் ஷோ பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு என்னோடய வைப் பிடிச்சிருந்ததுன்னா சரியா. டேக் கேர், காட் பிளஸ்.